வணக்கம், நான் உங்க கிருஷ்ணகுமார் பேசுறேன். இது ஒரு முக்கியமான ஸ்தலம். அதாவது கும்பகோணத்திலிருந்து 4 கிலோமீட்டர்ல இருக்கு திருக்கொட்டையூர்னு சொல்லுகிற ஊர். இந்த ஊர்ல இந்த கோயில்ல விசேஷமா என்னன்னா, ஆமணக்கு விதைகள் கொட்டை கொட்டையா இருக்கு பாருங்க. இந்த ஆமணக்கு விதை தான் இந்த கோயில் ஸ்தலவஸ்தமாக இருக்கிறது. இந்த கோயில்ல இன்னொரு விசேஷம் என்னன்னா, வடநாட்டுல உள்ள ஒரு மன்னன் அவரது பையனுக்கு பிசாசு ரூபம் போட்டு, அதாவது பேய் பிடிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, சுருசின்னு சொல்லுவாங்க அவர் பேரு. அவருக்கு என்ன செஞ்சிருந்தா பேய் பிடிச்சிருன்னு சொல்லலாம், அல்லது பிசாசு ரூபம் பெற்றது. எதை கண்டாலும் ஒரு அகோர ரூபமும் பேய் பிடித்தார் போல இருக்கிறார்கள். அதுக்கு இந்த சேத்திரத்துக்கு வரும்படி அவருக்கு அசிரீரி கேட்கவே இங்க வர்றாரு. இந்த ஊர்ல காவிரி நதி, அதாவது அகஸ்திய பெருமான் காகத்தின் மூலமும் தட்டிவிட்ட காவிரி நீர் இந்த இடத்துல வளஞ்சுழியாக வலதுபுறமாக சுழிச்சு செல்வதாக இருக்குது. பக்கத்துலதான் திருவளஞ்சுழி கோயில் இருக்குது. இந்த கோயில்ல அன்றாடம் தவம் செய்து கொண்டிருந்த ஆத்ரேய கோத்திர மகரிஷியான ஹேரண்டர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த கோயில் தான் இங்க அந்த கொட்டைக்கு நடுவே இருந்த சிவலிங்கத்தை தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த சுருசிக்கு ஏற்பட்ட நோய்க்கு மருந்தாக அமிர்த கிணறுன்னு ஒன்றை உருவாக்குகிறார். இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அதாவது இன்னைக்கு பல பேர் வீட்டுல கோபம் கொண்டவராக, ஏன் பேய் மாதிரி பேசுற, ஏன் பிசாசு மாதிரி நடந்துக்கிற, ஏன் சண்டை போடுறேன்னு பல பேரை வீட்டுல கேட்டிருக்கோம், கடிஞ்சு சொல்லியிருக்கோம். அது பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும். இந்த மாதிரி உள்ளவங்க, கோவப்படுறவங்க, எதுக்கு எடுத்தாலும் எரிச்சல் படுறவங்க, என்னன்னே தெரியலையே இப்படி பேசுறால அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புத கோயில். இங்க உள்ள அமிர்த கிணத்தில், அதாவது ஹேரண்ட முனிவரால் ஏற்படுத்திய அமிர்த கிணத்திலிருந்து தண்ணி எடுத்து நாம் நம்மை தெளித்து கொண்டு உட்கொண்டால் கண்டிப்பாக இந்த நோய் நீங்கும். அதாவது கோவப்படுற தன்மை, பிசாசு தன்மை அல்லது பேய் தன்மைன்னு சொல்லலாம். அதாவது இயல்பு தன்மையை விட்டு கொஞ்சம் அகோரமா இருக்கிற தன்மை நீங்கக்கூடிய அற்புத கோயில் தான் இந்த கோயில். இந்த கோயில்ல அம்பாளோடைய பேர் பார்த்தீங்கன்னா பந்தாடும் நாயகின்னு பேர். பூப்பந்து ஆடினதுனால பந்தாடும் நாயகி. அது மட்டும் இல்லாம அவர் பந்து ஆடுனதுனால எப்படி பந்தை ஆடினாரோ அதை போல பாவங்களை பந்தாடும் நாயகியாக இருக்கிறார். இங்க வந்தா 7 ஜென்ம செய்த பாவங்களையும் அம்பாள் பந்தாடுகிறார். அது மட்டும் இல்ல, பித்ருதோஷம் சரி, சர்வ தோஷங்களும் நீங்கக்கூடிய அதற்கு அருள் பாலிக்கிற அம்பாளாக இங்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மகரிஷி ஒருவருக்கு இது கோடி லிங்கமாக, கோடி அம்பாளாக, கோடி முருகராக, கோடி சண்டிகேஸ்வரராக, கோடி விநாயகராக காட்சி பத்திர முனிவர்னு சொல்லுவாங்க. அவருக்கு காட்சி அளித்ததுனாலே இது கோடீஸ்வரர்னு சுவாமிக்கு பேர் இருக்குது. திருக்கோட்டீர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க தரிசனம் செய்து கொண்டால் பாவ வினைகள் நீங்கும். அதே போல திருவளஞ்சிலிக்கு ஆதி கோயிலாக அந்த ஹேரண்ட முனிவர் தான் தன் உயிரையே அந்த ஆதிசேஷனால் ஏற்பட்ட அந்த குழிக்குள் இறங்கி தன் உயிரையே தியாகம் பண்ணால்தான் இன்னைக்கு காவிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. காவிரி ஒன்றும் சாதாரணமாக நமக்கு கிடைக்கல. அது அகஸ்தியரால் காகம் தட்டுப்பட்டு வந்துட்டு இருக்கும் போது இந்த திருவளஞ்சுழியில வளஞ்சுழியாக மாறுகிறது. முதல்ல ஆதிசேஷன் ஏற்பட்ட குழியில் செல்கிறது. இது நீங்கணும்னா ஒரு அசிரீரி கேட்குது. என்னன்னா, யாராவது சடை கொண்ட மன்னன் அல்லது முனிவர் அந்த குழிக்குள்ள இறங்கணும்னு. அப்போ மன்னர் நான் இறங்குகிறேன் இந்த மக்களுக்காகன்னு சொல்லும் போது, வேண்டாம் நீங்க ஆட்சி புரிங்க, நான் இறங்குகிறேன்னு இந்த ஹேரண்ட முனிவர் இறங்கி அதன் பின் தான் இந்த காவிரி மேலெழுந்து வளர்ந்ததாக புராணங்கள் கூறுகிறது. அப்படியாக நமக்கு கிடைத்த இந்த காவிரி, நம்மால் உயிர் பெற்ற இந்த காவிரிக்கு முக்கியமான கோயில் தான் இந்த ஸ்தலம். அதாவது தமிழக வரலாறோட இணைந்த இந்த கோயிலை நாமும் வணங்குவோம். இந்த அற்புத கோயிலுக்கு வணங்கினால் அனைவருக்கும் நன்மை ஏற்படும் என்பது உண்மை. அதாவது பிசாசு தன்மை நீங்கவும், பாவங்கள் போகும். காவிரியுடைய அற்புதம் கிடைத்த இந்த கோயிலையும் அந்த ஹேரண்ட தன்னையே அர்ப்பணித்த அந்த ஹேரண்ட முனிவரை வணங்கும் வண்ணமும் இந்த அமுத கிணறை பார்க்கவும் இந்த கோயிலுக்கு வாருங்கள். எண்ணற்ற புண்ணியங்களை வாழ்க்கையில் பெறுங்கள். உங்கள் கிருஷ்ணகுமார்.